கர்த்தருடைய நாம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையுமாய் நாம் இணைந்து ஒரு நிமிடம் செபிக்கும்படியாய் கர்த்தர் தந்த நல்ல நேரத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலும் நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். வேதம் சொல்கிற சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. வேதத்தில் நம்முடைய நாவை அடக்க வேண்டும் என்பதற்காக அநேக வேத வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. சில வேளை நாம் கேட்போம், தெய்வ பிள்ளைகள் விசேஷமாய், நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படவில்லை, நான் என்ன தவறு என்னிடத்திலிருந்து, நான் எல்லாம் ஒழுங்காக படிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் என்னுடைய தெரிந்த அளவு எல்லாம் செய்கிறேன் என்று, ஆனால் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, என் கண்ணீர் மாறவில்லை. என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆமீன். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. வீண் வார்த்தைகளை அலப்பி கொண்டிருக்கிற வேளைகளில் அதில் நம்மை அறியாமலேயே மிகைப்படுத்துகிற வார்த்தைகள், நம்மை மேன்மைப்படுத்துகிற பெருமைப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டி அதை அனலைஸ் செய்கிற வார்த்தைகள், இவைகள் எல்லாமே தேவனுக்கு முன்பாய் பாவமாய் கருதப்படுகிறது. இந்த கால வேளையில் வீண் வார்த்தைகளை மற்றவரிடத்தில் சொல்லி நாமே நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடிக்கு, தேவனுடைய முகம் நமக்கு எதிராய் திரும்பி விடாதபடிக்கு இந்த கால வேளையில் வார்த்தைகளை ஞானமாய் பேச, ஆமீன். சொற்களின் மிகுதி வேண்டாம், அலப்பு வாயனா இருக்கக்கூடாது. இந்த காலை வேளையில் தேவையானவைகளை நேர்த்தியாய் பேசி தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற அந்த தடையை மாற்றி போட, தடையாக இருக்கிற அந்த பாவம் என்கிற மிகுதியான வார்த்தைகளை மாற்றி போட தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. வார்த்தைகளை அடக்கி கொண்டு ஞானமாய் புத்தியாய் தேவனிடத்திலிருந்தும் நன்மைகளை பெற்றுக்கொண்டு, வார்த்தைகளை விட்டதனால ஜனங்களிடத்திலிருந்தும் சமாதானத்துக்கு பதிலாய் வேதனையை, கோபத்தை, வைராக்கியத்தை உண்டு பண்ணாதபடி நம்மை காத்துக்கொள்ள, நம்முடைய நாவை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஒருமித்து இந்த காரியத்தின் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, ஆண்டவரே, வார்த்தைகள் மிகுதியினால் சில வேளைகளில் பேச்சு அதிகமாகி அது பாவத்தை கொண்டு வந்து அது பாவத்தை சம்பாதிக்க வைக்கிறது என்பதை இந்த நாட்கள் நம்ம கேட்டறிந்தோம். இந்த நாளில் அன்பு தகப்பனை என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாராவது, என்னில் எந்த ஒரு குறைவு நான் கண்டுகொள்ளவில்லை, ஆனாலும் அதிகமாக நான் பேசுகிற போது அதில் பாவத்தை பரலோகம் கண்டுகொள்ளுகிறது என்பதை இந்த நாட்களில் அறிந்து வீண் வார்த்தைகளை அலப்பாதபடி தேவைகளை மட்டும் பேசி தேவனிடத்திலிருந்தும் மனிதரிடத்திலிருந்தும் ஆண்டவரின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை அப்படியே செவ்வைப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் தந்து ஜெபிக்கிறோம். அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வார்த்தைகளை காத்துக்கொள்வோம், ஆமென். நலமானதையும் பேசாமல் காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.